என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி 2. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். கடமையை கண்ணாக அலுவலகம் முழுவதும் வேலையில் மூழ்கி கிடக்க மாறனும் தன் வேலையில் மூழ்கி இருந்தான். ஒரு சில சந்தேகங்கள் மனதில் எழ ஒவ்வொருவரையாக அழைத்து சந்தேகங்களை கேட்டறிந்தவன் தாமரையை மட்டும் அழைக்க தயங்கினான். ஆனால் அழைத்தே ஆக வேண்டிய கட்டாயம். பவித்ரனை அழைத்து அவனிடம் ஏதோ சந்தேகம் கேட்டபடியே, ஓ மறந்தே போயிட்டேன், தாமரை கிட்ட சில சந்தேகங்களை கேட்டு கிளியர் பண்ண வேண்டியதா இருக்கு என்று கூறிவிட்டு தாமரையை அழைத்தான். அவள் அறைக்குள் வந்ததும் பவித்ரனை அமர்த்தி விட்டு அவளிடம் சந்தேகங்களை கேட்டறிந்த பிறகு அவளை அனுப்பிவிட்டு பவித்ரனிடம் பேச ஆரம்பித்தான். அதை கண்டு விரக்தி புன்னகை ஒன்றை உதிர்த்து விட்டு அவனது அறையில் இருந்து வெளியே வந்த தாமரை தன் வேலையில் கவனம் செலுத்தினாள். இதே நேரம் மெல்ல சோம்பல் முறித்து எழுந்த அஞ்சலி பொறுமையாக குளியலறைக்கு சென்று திரும்பிய பின் சமையலறைக்கு வந்தாள். மாறன் என்ன சமைத்து வைத்திருக்கிறான் என்று திறந்து பார்த்தாள். சப்பாத்தியும் குருமாவும் செய்து வைத்திருக்கிறான். பரவாயில்ல, நல்லாதான் சமைக்கிறான். ஒரு தட்டை எடுத்து சப்பாத்தி குருமா இரண்டையும் எடுத்து வைத்தவள் பொறுமையாக உணவு மேஜையில் வந்து அமர்ந்து உண்டு முடித்தாள். மதியானம் அவன் கேண்டீன்ல சாப்பிடுவான், நான் என்னத்த சாப்பிடுறது? மதியான சாப்பாடையும் சமைச்சு வச்சுட்டு போனா இவன் என்ன தேஞ்சா போயிடுவான்? இப்ப என்ன, அவன்கிட்டயே சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதுதான். அவனுக்கு என்ன பாத்துக்கிறத விட்டா வேற என்ன புடுங்குற வேலை இருக்கு? செல்லை எடுத்து மாறனை அழைத்தாள். வேலையாக இருந்தவன் மேஜை மீது இருக்கும் செல்போனில் அழைப்பது யார் என்று எட்டி பார்த்தான். அஞ்சலி என்று கண்டதும் மகாராணி எந்திரிச்சிட்டாங்க போல. கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். அது 12 மணியை காட்டியது. அந்த அழைப்பை பொருட்படுத்தாமல் தன் வேலையை பார்த்தான். தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. எடுத்து பேச அவனுக்கு மனமில்லை. வேலைகளை முடித்த பிறகு 12:50 ஆன போது அவளை திருப்பி அழைத்தான். அழைப்பை ஏற்றதும், டேய், உனக்கு எதுக்குமே வக்கில்ல, கூப்பிடுற போனை எடுத்து பேசக்கூடவா வக்கில்ல? அஞ்சலி கேட்ட முதல் வார்த்தை அதுதான். பொங்கி வந்த கோபத்தை சிரமப்பட்டு அடக்கியவன், இப்ப எதுக்கு கூப்பிட்ட? எனக்கு பசிக்கும்னு உனக்கு தெரியாதாடா? ஏன் வீட்டுல அரிசி பருப்பு காய்கறி எதுவும் இல்லையா? இருந்தா கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, எடுத்து வச்சு சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே? ஆமாடா, உன்னை கட்டிக்கிட்டு நான் படுற பாடுக்கு இதுல நானே சமைச்சு வேற சாப்பிடணுமா? காலையில கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு மதிய சாப்பாட்டையும் சமைச்சு வச்சுட்டு போனா நீ என்ன தேஞ்சா போயிடுவ? பற்களை நரநரவென கடித்தவன் எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்தான். ஆத்திரமடைந்தவள் அவனை திருப்பி அழைக்க அவன் அழைப்பை ஏற்கவில்லை என்று மட்டுமல்ல, செல்லை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்தான். மாலை வேலை முடிந்து அவன் வீடு வந்து சேரும் போது வீடே அல்லோல கல்லோலப்பட்டு கிடந்தது. டிவி, கண்ணாடி டீப்போ, பூஜாடி அனைத்தும் தரையில் நொறுங்கி கிடக்கிறது. பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கோபமாக அறைக்குள் வந்தவன் கையில் ஒரு கண்ணாடி துண்டை வைத்துக் கொண்டு படுக்கையில் அமர்ந்திருப்பவளை கண்டு, ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடி? ஏண்டி டிவி டீப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சு வச்சிருக்க? ரொம்ப கத்தாத. கத்துன இந்த கண்ணாடி துண்டை கையில கிழிச்சுக்கிட்டு நீ என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சேன்னு சொல்லி போலீஸ்ல புகார் பண்ணிடுவேன். அதை கேட்டு ஆடி போனான் மாறன். இப்போது நாளாக நாளாக அவளது திமிர் இன்னும் அதிகமாகி கொண்டேதான் செல்கிறது. என நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா? இரு, நீ நிம்மதியா இரு. அதே மாதிரி என்னையும் ராணி மாதிரி பாத்துக்க. உன்னை நான் நல்லா தானே வச்சு பாத்துக்கிறேன். எங்க நல்லா வச்சு பாத்துக்கிட்ட? மதியானம் எனக்கு பசிக்கும்னு தெரியும்ல, நீ எதையும் சமைச்சு வைக்கல, சரி போனா போட்டும், சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லதான் போன் பண்ணேன். ஆனா நீ என்ன பண்ண? சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்ட. அப்புறம் பார்த்தா செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. கோபம் வருமா வராதா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? எனக்கு பசிக்குதுடா, போய் சூடா பிரியாணி வாங்கிட்டு வா. அவன் கோபமாக செல்லை எடுத்து இப்ப என்ன பண்ண போற? பிரியாணி தானே கேட்ட, ஆர்டர் பண்றேன், இப்ப வந்துடும். அது எதுவும் தேவையில்லை. இத்தனை நேரம் உன்னுடைய செல்லு சுவிட்ச் ஆஃப்ல தானே இருந்தது, அது இப்பவும் அப்படியே இருக்கட்டும். நீயே ஹோட்டலுக்கு போய் சூடா பிரியாணி வாங்கிட்டு வா. இல்ல போலீஸ் வந்து உன்னை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள தள்ளிடும். என்ன எதுக்கு போலீஸ் ஜெயில தள்ளணும்? வீட்டுல உடைஞ்சு கிடக்கிற பொருட்கள் எதையும் நீ பாக்கலையோ? டிவிய உடைச்சிருக்க, டீப்போய உடைச்சிருக்க, கண்ணுல கண்டதையெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்க, என்ன தூக்கி போட்டு மிதிச்சிருக்க. இப்ப ஏதோ கண்ணாடி துண்டால என் கையையும் கிழிக்க போற. இதுக்கெல்லாம் தான் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொண்டு போய் தள்ளும். என்னை இப்படி டார்ச்சர் பண்றதுனால உனக்கு என்னடி ஆனந்தம்? நல்லா வாழ வேண்டிய என்ன நீ கல்யாணம் செஞ்சு நாசம் பண்ணி உன் அடிமையா வச்சிருக்கல, அதுக்கு உனக்கு இந்த தண்டனையாவது நான் கொடுக்க வேண்டாமா?
நல்லா வாழ வேண்டிய உன்னை கல்யாணம் பண்ணி நான் நாசம் பண்ணேனா? ஆமா, என்ன பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனா எங்க அப்ப ஊமையில இருக்கிற பாசத்துல என்ன உனக்கு கட்டி வச்சுட்டான். என் வாய கிண்டாத அஞ்சலி. வாய கின்றேனா? நீதானே என்ன ஒருதலையா காதலிச்ச. உங்க அம்மாவுக்கு என் தங்கச்சியை பிடிச்சிருந்தது, ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருந்தது. அதனால நீ என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்ட. இல்லைன்னா என் தங்கச்சி அணுவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, நீ அவளோட மாரடிச்சிட்டு இருந்திருப்ப. நான் ஏதாவது பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். என் வாழ்க்கைய நாசம் பண்ணதே நீதான். இப்ப எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப என்ன, உனக்கு பிரியாணி வேணும் அவ்வளவுதானே? ஆமா, எனக்கு பிரியாணி வேணும், வாங்கிட்டு வா. எனக்கு மட்டும் வாங்கிட்டு வா. உனக்கு வேணும்னா வந்து சமைச்சு சாப்பிடு. உனக்கும் சேர்த்து எதையாவது வாங்கிட்டு வந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உனக்கு மட்டும் வாங்கிட்டு வரேண்டி. வந்தது போன்று அப்படியே திரும்பி சென்றான் மாறன். சிறிது நேரத்தில் அவளுக்கு சூடான பிரியாணியும் வாங்கி வந்து கொடுத்தான். அதை அவள் எடுத்து வைத்து உண்ண அவன் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு சென்றான். அதையெல்லாம் துவைத்து முடித்து விட்டு வந்தவன் உண்ட பிரியாணி தட்டும் வாங்கி வந்த பார்சல் கவரும் அப்படியே உணவு மேஜையில் கிடப்பதை கண்டு, ஏய் அஞ்சலி, நீ சாப்பிட்ட இடத்த கூட வாடி கிளீன் பண்ண மாட்ட? கோபமாக கேட்டான். நீ இங்க எதுக்கு இருக்க? கிளீன் பண்ண வேண்டியது தானே. அவளது குரல் மட்டும் அறையிலிருந்து வெளியே வந்தது. இவளை எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. நாளாக நாளாக இவளுடைய திமிரு மட்டுழியமும் அதிகமாயிட்டே வருது. இவளுக்கு நான் அடங்கி போக போக இவ என் தலையில ஏறி உட்கார்ந்து மிளகா அரைக்கிறான். இவளை இப்படியே விட்டா சரியாகாது. என்ன மிரட்டவும் ஆரம்பிச்சுட்டா. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். அறைக்குள் வந்தவன் வேகமாக உடை மாற்றி வெளியே எங்கோ சென்றான். சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவன் தங்கள் அறைக்கு வராமல் அருகில் இருக்கும் அறைக்குள் சென்று படுத்துக் கொண்டான். இரவு அவன் எதுவும் உண்ணவில்லை. ஏன் என்று அவள் கேட்கவும் இல்லை. காலை எதுவும் சமைக்காமல் தயாராகி அவன் அலுவலகம் சென்றுவிட அவனுக்காக பவித்ரன் தன் மனைவி சாவித்திரியோடு காத்திருந்தான். இருவரையும் அறைக்கு அழைத்து வந்தவன் சாவித்திரிக்கு 1-2 டெஸ்டுகளை வைத்தான். அவள் அதில் தேர்ச்சி பெற, நான் நம்ம முதலாளிகிட்டையும் பேசிடுறேன், அவருடைய முடிவுதான் இறுதியானது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று கூறியவன் தன் முதலாளியை அழைக்க, அந்த நேரம் அஞ்சலியிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. அதை பொருட்படுத்தாமல் முதலாளியிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான். மீண்டும் அஞ்சலியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவன், சொல்லு என்றான். எனக்கு பசிக்குதுடா. எதுவுமே சமைக்காம நீ பாட்டுக்கு போயிட்ட. ஆமா, எதுவும் சமைக்கலதான். எனக்கு பசிக்கல, நான் சமைக்கல. உனக்கு பசிச்சா நீ சமைச்சு சாப்பிடு. அழைப்பை துண்டித்தவன் பவித்ரன் சாவித்திரி இருவரையும் அறைக்கு அழைத்தான். நம்ம முதலாளி இன்னும் 1-2 டெஸ்ட் எல்லாம் சொல்லி இருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு வச்சிடுறேன். அதுலயும் நீங்க பாஸ் பண்ணிட்டா உங்களை வேலைக்கு எடுத்துக்க சொல்லி முதலாளி சொல்லிட்டாரு என்று கூறியவன் முதலாளி கூறிய டெஸ்டுகளை சாவித்திரிக்கு வைக்க தொடர்ந்து அஞ்சலியிடம் இருந்து அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. செல்லை சைலண்டில் போட்டு ஒரு ஓரமாக வைத்து விட்டான் மாறன். வைத்த இறுதி டெஸ்டுகளையும் சாவித்திரி வென்றுவிட, நீங்க நாளையிலிருந்து வேலைக்கு வரலாம் என்று கூறி அவர்களை அனுப்பிய பிறகு தாமரையை தன் அறைக்கு அழைத்தான் மாறன். அனுமதி பெற்று உள்ளே வந்தவளிடம், நீங்க நாளையிலிருந்து வேலைக்கு வர வேண்டாம் தாமரை என்றான். ஓகே சார், நான் வேணும்னா இப்பவே கிளம்பி போயிடவா? இல்ல, நீங்க முடிக்க வேண்டிய வேலைகளை இன்னைக்கு முடிச்சு கொடுத்துட்டு நாளையில இருந்து வர வேண்டாம். உங்களுக்கு 2 மாச சம்பளத்தை அக்கௌண்ட்ல போட சொல்லி சார் சொல்லி இருக்காரு. ஓகே சார் என்றவள் திரும்பி சென்றாள். தன் வேலைகளை செவ்வனி முடித்த பிறகு மாலை அலுவலகத்தில் இருக்கும் அனைவரிடமும் கூறிவிட்டுதான் தாமரை விடை பெற்றாள். மாறனிடம் அவள் எதுவும் கூறவில்லை. மாறன் வீடு திரும்பும் போது மிகவும் ஆக்ரோஷமாக தலைவிரி கோலத்தோடு ஹாலில் அமர்ந்திருக்கிறாள் அஞ்சலி. டேய், என்ன பட்டினி போட்டு கொலை பண்ண நீ முடிவு பண்ணிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்பவே போலீஸுக்கு போறேன். போலீஸுக்கா? எதுக்கு? நீ என்ன அடிச்சு துன்புறுத்தினதா புகார் பண்ண போறேன். அதுக்கு ஆதாரம், இன்னும் சுத்தம் செய்யப்படாத வீட்டில் உடைந்து கிடக்கும் கண்ணாடி துண்டுகளில் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்ட அஞ்சலி, இந்த கண்ணாடி துண்டால என் கைய கிழிச்சுப்பேன். நீ என்ன கொலை செய்ய முயற்சி செஞ்சதா போலீஸ்ல புகார் கொடுப்பேன். இதோ உடைஞ்சு கிடக்குதே, இதெல்லாம் உனக்கு எதிரா சாட்சி சொல்லும். நீ உடைச்ச டிவி டீப்போ எனக்கு எதிரா சாட்சி சொல்லுமா? அது எப்படி அஞ்சலி? நான் உடைச்சதுன்னு எனக்கும் உனக்கும் மட்டும்தானே தெரியும், போலீஸுக்கு தெரியாதுல்ல. ஸ்டேஷன்ல நான் என்ன சொல்றேனோ அததான் போலீஸ் நம்பும். உன்னை அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள தள்ள போகுது போலீஸ், பாத்துட்டே இரு. இல்ல அஞ்சலி, எந்த போலீஸும் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாது. நீ இப்போ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஆக்ரோஷமா பேசுற, செயல்படுற. அது எனக்கு ஆபத்துன்னு நேத்துக்கு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. நேத்தே உனக்கு தெரியாம வீட்டுல CCTV கேமரா பொருத்திட்டேன். அது எனக்கு சாதகமா சாட்சி சொல்லும்.
நீ எந்த ஸ்டேஷனுக்கு வேணும்னாலும் போய் என் மேல புகார் பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும் போய் புகார் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இத்தனை நாள் நீ என்னுடைய மனைவி, இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீ திருந்திடுவேன்ற நம்பிக்கையோட உன்கிட்ட பணிஞ்சு போயிட்டே இருந்தேன். ஒரே ஒரு தடவை தெரியாம உன்னை அடிச்சுட்டேன், அதுக்காக நீ என்ன பழி வாங்காத நாளே கிடையாது. நான் பணிஞ்சு போக போக நீ என் தலைமையில ஏறி உட்கார்ந்து ஆட்டம் போடுற. இது வேலைக்காகாதுன்னு எனக்கே புரிஞ்சு போச்சு. அதனால இனிமே நான் உனக்கு பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு பசிச்சா நீ சமைச்சு சாப்பிடு, இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடு. உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் 20,000 அனுப்பியிருக்கேன். இனிமே உனக்கும் எனக்கும் இடையில கணவன் மனைவி என்ற எந்த ஒரு உறவும் இருக்காது. நீ திருந்தி எனக்கு பழிஞ்சு நடந்துக்கிற வரைக்கும் இது தொடரும். உன்னால என்ன முடியுமோ அதை நீ பாரு என்று கூறியவன் நேற்று உறங்கிய அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டான். அவனது இந்த திடீர் மனமாற்றத்தை அஞ்சலி எதிர்பார்க்கவில்லை. தன் மீது பைத்தியமாக இருப்பவன் இறுதி வரை இப்படியே இருப்பான் என்று நினைத்தவளுக்கு பெரிய ஏமாற்றம். அவள் விழிகள் சிசிடிவி கேமராவை தேடியது. ஆனால் வீட்டில் அப்படி ஒரு கேமரா இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. அவன் பொய் சொன்னானோ என்ற சந்தேகம் கூட அவள் மனதில் எழுந்தது. ஆனால் அதற்காக எல்லாம் பொய் புகார் கூறிக்கொண்டு ஸ்டேஷனுக்கு செல்ல முடியாது. அவன் கூறியது போன்று எங்காவது சிசிடிவி கேமராவை அவன் பொருத்தி இருந்தால் அது அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லுமே. என்ன செய்வது என்று அவள் யோசிக்க ஆரம்பித்தாள். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.